சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி தான் இந்த ஊப்ஸ்ன்ற கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா கோடோட எஃபிஷியன்சியும் அண்ட் பெட்டர் ரிசல்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஊப்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன வரும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னு வரும். இது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்க கான்செப்ட்லாம் என்னென்னு, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது சொல்லிட்டு டீப்பாக எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கவர் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஊப்ஸில் மெயினாக வந்து 5 கான்செப்ட் வரும். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். ஸோ இந்த 5 கான்செப்டையும் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது தான் இந்த ஊப்ஸ்ன்றது. இதை மெயினாக எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போனால் இது வந்து ஒரு ஃபார்மேட் சொல்லலாம். இந்த ஃபார்மேட் ஆஃப் கோடிங்கை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணும்போது இது எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் C++, ஜாவா, பைத்தான் இந்த லாங்குவேஜ் இந்த 5 கான்செப்டையும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஊப் சப்போர்ட்டட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் கான்செப்டான கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸோட டெஃபினிஷன் என்னன்னா, அதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம்னுவாங்க. வேற ஆப்ஜெக்டை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது. அண்ட் ஒரு கிளாஸ் என்னன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம், ஒரு எப்படி இருக்கணும், ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார் ஃபேக்ட்ரியை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் ஃபேக்ட்ரியில் ஒரு கார் ரெடி பண்ணுறாங்கன்னா, ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டயரோட சைஸ் எத்தனை இருக்கணும், எவ்வளோ இருக்கணும், இன்ஜினோட கெப்பாசிட்டி என்ன இருக்கணும், அது எவ்வளோ ஸ்பீடு போகணும், எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த டிசைன் இருக்கணும், எந்த மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரியான கர்வ்ஸ் வரணும், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்க டிசைன் பண்ணிட்டு அதை ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ R&D டீம் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ண அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸை வச்சுட்டு அந்த ஃபேக்ட்ரி அவங்களுக்கு 100 கார் வேணுமோ, இல்லை 1000 கார் வேணுமோ, இல்லை 10,000 கார் வேணுமோ, அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ரெடி பண்ண ப்ளூ பிரிண்ட் வந்து ஒன்று தான். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணலாம். சேம் சாஃப்ட்வேர் ஃபீல்டும் இதே கான்செப்ட் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம கோடிங்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு டெம்ப்ளேட் கோட் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கும், ஒரு கம்பெனியில் இருக்கும், நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா, ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த டெம்ப்ளேட்டை பேஸாக வச்சுட்டு நமக்கு எவ்வளோ சப் ப்ராடக்ட் வேணுமோ அதை டெவலப் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ஓவரால் கான்செப்ட். எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ பிரிண்ட் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு அதை பேஸாக வச்சுட்டு சப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அதை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற கான்செப்ட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, இந்த சாக்லேட் மோல்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சாக்லேட் மோல்டு ஒன்று தான். ஸோ அந்த மோல்டை பேஸ் பண்ணி என்னால் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். ஸோ கிளாஸ்னா என்னன்னா, அது ஒரு டெம்ப்ளேட் கோடு. ஸோ நான் கிரியேட் பண்ணுற கோடு தான், நான் ஒரு கோடு டெம்ப்ளேட் ஃபார்மேட்டில் நான் கிரியேட் பண்ணி வச்சிருவேன். அது வந்து எனக்கு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை அந்த டெம்ப்ளேட்டை பேஸாக வச்சு நம்பர் ஆஃப் சப் ப்ராடக்ட் சப் கோட்ஸை வந்து என்னால் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற மெயின் கான்செப்ட். அண்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மோல்டு வந்து ஒன்று தான். பட் இங்கே கிரியேட் பண்ணிருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு இன்ஸ்டன்ஸ். இது எல்லா சாக்லேட்ஸுமே ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டின்னு சொல்லலாம். சேம் அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கோட பேஸாக வச்சுட்டு நம்பர் ஆஃப் சப் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது ஒன்று இண்டிவிஜுவல் என்டிட்டி, இண்டிவிஜுவல் கோட்ஸாக இருக்கும். அண்ட் அனதர் எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக இதை பார்த்தாலும் முடியும். ஸோ ஊப்ஸ் அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது, கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். காமன் டெஃபினிஷன் என்ன, கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம், வேறஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஸோ ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறது வந்து கிளாஸ், அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுற சப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சப் கோட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ என்கேப்சுலேஷனோட ஃபுல் ஃபார்ம் என்ன வரும்னா, என்கேப்சுலேட்டட் டேட்டான்ற மாதிரி வரும். ஸோ ஒரு டேட்டாவை செக்யூராக கேப்சுலேட் பண்ணுறது தான் இந்த என்கேப்சுலேஷனோட கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, டேட்டாவை செக்யூராக ஹோல்ட் பண்ண போகிறோம், டைரக்ட் ஆக்சஸை கட் பண்ணுறோம். ஸோ என்கேப்சுலேஷனோட கான்செப்டே எவ்வளோ. ஸோ ஒரு இடத்துல நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன்னா அந்த டேட்டாவை என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நான் செக்யூராக இந்த என்கேப்சுலேஷன் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நான் ஆக்சஸ் பண்ணால் இன்டர்மீடியட்டாக ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைரக்ட் ஆக்சஸை கட் பண்ணுறது தான் இந்த என்கேப்சுலேஷனோட கான்செப்ட். ஸோ இதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா, ஸோ நம்ம பேங்க்கே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம பேங்க்குக்கு போகிறோம்னா, பேங்க் லாக்கரில் இருக்கிறது நம்ம காசாக இருந்தாலும் சரி, நம்மளால டேரெக்டாக அந்த லாக்கரில் கை வைக்க முடியாது. ஸோ இன்கேஸ் அந்த லாக்கரில் இருக்க நம்ம கேஷ் நம்ம எடுக்கணும்னா இன்டர்மீடியட்டாக பேங்க் மேனேஜர் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ பேங்க் மேனேஜர் வந்து
ஸோ அதில் இருந்து ஃபண்ட்ஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்து நம்ம கையில் கொடுப்பாரு, அது நம்ம ஃபண்ட்ஸ் வைக்கிறதுனாலும் பேங்க் மேனேஜர் கிட்ட நம்ம கொடுப்போம், பேங்க் மேனேஜர் தான் இந்த லாக்கரை அக்சஸ் பண்ணுவார். ஸோ இந்த இன்டர்மீடியட்டாக ப்ளே பண்ணுறது தான் இந்த என்கேப்சுலேஷனோட கான்செப்டே. அதாவது இந்த இடத்துல நம்மளால டைரெக்டாக லாக்கரை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் நம்ம கேஷ் போடணுனாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, ஆர் கேஷ் எடுக்கணும்னாலும் சரி, பேங்க் மேனேஜர் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்க ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அதில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் காசு போடணும்னா பேங்க் மேனேஜர் கிட்ட நான் கேஷ் கொடுப்பேன். ஸோ அவர் எடுத்துகிட்டு போய் அந்த லாக்கரில் ப்ளேஸ் பண்ணுவார். கேஷ் எடுக்கணும்னா பேங்க் மேனேஜர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவர் போயிட்டு அந்த கேஷை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சேம் அதே மாதிரி அந்த ஹோட்டல் எக்ஸாம்பிளையும் நம்ம சொல்லலாம். நம்ம ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஸோ கிச்சனில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக ஃபுட் எடுக்க மாட்டோம். ஸோ ஃபுட் எடுக்கிறதுக்கு நம்ம வெயிட்டர்ஸ் கிட்டே நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அவங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஆர்டரை டெலிவரி பண்ணுவாங்க. சேம் இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணது தான் இந்த என்கேப்சுலேஷன்ற கான்செப்டை. ஸோ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக அங்கே டேட்டா ப்ளேஸ் பண்ணியிருப்போம், டேரெக்டாக நம்ம போய் எடுக்க முடியாது. இன்டர்மீடியட்டாக ஒரு ஃபங்க்ஷன் கிட்ட போய்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். அந்த டேட்டாவை ப்ளேஸ் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் டேட்டாவை ப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம்னா, ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பைக் இருக்குன்னு வச்சுக்கலாம், பைக் ஒரு ஸ்கூட்டி இருக்கும். ஸோ அதை ப்ராபபிளி நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், நம்ம அப்பா வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பைக்கோட ஓனர் யாருன்னு பார்த்தா நம்ம அப்பா தான். ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதும் அவங்கள தான் இருக்கும். ஸோ அந்த பைக் ஓனர். பட் ஆனால் அந்த பைக்கை நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதும். ஸோ இங்கே வந்து பைக் வந்து நமக்கு சொந்தம் இல்லை, பட் ஆனால் நம்ம அப்பாவோட பைக்குன்றதுனால நம்மளால அந்த பைக்கை ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் அதே கான்செப்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை. ஸோ ஒரு இடத்துல ஒரு கோடு இருக்குன்னா பேரண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், சைல்டு கிளாஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு கிளாஸோட கூட இன்னொரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னுவாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணுற கிளாஸை டிரைவ்டு கிளாஸ் ஆர் பேஸ் சைல்டு கிளாஸ்னுவாங்க. ஆர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கிளாஸை வந்து பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ்னுவாங்க. ஸோ இங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு கிளாஸோட கோட்ஸை இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறது அந்த இன்ஹெரிட்டன்ஸோட மொத்த கான்செப்ட். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் மாதிரி வரும், ஒரு 4 டைப் வரும். ஆனால் பேசிக்கான கான்செப்ட் இதுதான். ஸோ ஒரு கிளாஸில் இருக்க கூட இன்னொரு கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணுற கிளாஸை வந்து நம்ம டிரைவ்டு ஆர் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் பண்ணக்கூடிய கிளாஸை வந்து நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்டன் ஃபீச்சர்ஸை நம்ம ஹைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது. இந்த மெத்தடாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக சில ப்ராசஸை மட்டும் யூசர்கிட்ட ஹைட் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கு ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூடியூப் சர்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ கார்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம என்டர் பண்ணணும் நம்ம இன்புட் கொடுத்துருக்க அந்த கார்ன்ற டேட்டா வந்து சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து அதுக்கு ரிசல்ட்டை வந்து திருப்பி நம்ம மொபைலுக்கு திருப்பி கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து விசிபிளாக தெரியாது. நம்ம என்டர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதோட காருக்கு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்மளோட ஃபீட்ஸில் வந்துடும். ஸோ அது மட்டும் தான் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ விசிபிளாக இந்த பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணுற பேக்ரவுண்ட் ப்ராசஸை வந்து தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வாங்க. சில ப்ராசஸை வந்து ஹைட் பண்ணுறது வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வாங்க. ஆர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்ம லாகின் பண்ணும்போது சரி, நம்ம லாகின் பண்ணும்போது இமெயில் ஐடி அண்ட் கிரெடென்ஷியலை வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம டேட்டா வந்து சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஃபோனுக்கு ஃபெச் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்மளால் விஷுவலாக பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன விஷுவல் ஆகும்னா லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஏதோ லாகின் சக்ஸஸ் ஆர் லாகின் ஃபெயில்டு மட்டும் தான் நம்மளால் விசிபிள் பண்ண முடியும். பட் ஆனால் பேக்ரவுண்டில் சில ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் தான் ஹைட் பண்ணுறது வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பாலிமார்பிசம். பாலிமார்பிசத்தோட மீனிங் என்ன வரும்னா மெனி கைண்ட்ஸ். ஸோ பாலின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து மெனி அண்ட் மார்பிசம்ன்றது வந்து ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மொத்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னா மெனி ஃபார்ம்ஸ்ன்ற மாதிரி மீன் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும், சேம் அதே ஃபங்க்ஷன் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் பாலிமார்பிசம்ன்றது. இதில் மெத்தட் ஓவர்ரைடிங் சொல்லிட்டு 2 சப் கிளாஸாக டிவைட் ஆகும். ஸோ இங்கே பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம கால் பண்ணும்போது அது ஒரு விதமாக மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். அதே ஃபங்க்ஷனை இன்னொரு பாயிண்ட்ல கால் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பாலிமார்பிசம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்ன்ற ஃபங்க்ஷனு டாக்ன்ற பாயிண்ட்ல அந்த ரீச் ஆகும் போது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்குன்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸும், அதே ஸ்பீக்ன்ற ஃபங்க்ஷனு
கேட்ன்ற பாயிண்ட்ல மீட் ஆகும்போது மியாவுன்ற ஒரு ரெஸ்பான்ஸோ அதே சேம் ஸ்பீக்ன்ற ஃபங்க்ஷனு கவுன்ற பாயிண்ட்ல இது ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கறது தான் இந்த பாலிமார்க்ஸோட ஓவரால் கான்செப்ட். சேம் இதுனா இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரே ஃபங்க்ஷன் தான் ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரியும் இன்னொரு பாயிண்ட்ல டிஃப்ரெண்டா ஆக்ட் ஆகும், அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆகிறது இந்த பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. இந்த ஊப்போட கான்செப்ட்ல பேசிக்கா ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற இந்த கான்செப்ட் நம்மளால லேர்ன் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியும். இந்த த்ரூஅவுட் சீரிஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு தியரிட்டிக்கலா இந்த ஊப்ஸோட கான்செப்ட்லாம் ஒன்று சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுவோம். ஃபுல் அதோட ஓவர் வியூ அது எப்படி ஒர்க் பண்ணுன்ற மாதிரியான ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சில ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கோட் பண்ணி நம்ம லைவாக பார்த்துருவோம். C++ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஜாவாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது எப்படி வேலை செய்யுதுன்றத மட்டும் நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் வச்சு அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒன்று நம்ம அதை நம்ம தனி கான்செப்டாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஊப்ஸோட இருக்கிறது முக்கியமான கான்செப்ட் தான் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது. இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படின்னா கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லலாம், ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு அகைன் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது கிளாஸ் அண்ட் இதுவாங்க. நம்ம ஒரு சோர்ஸ் கோட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போட்டு ரெடி பண்ணிடுவோம். அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார் ஃபேக்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு பைக் ஃபேக்ட்ரி எடுத்துக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ரைட் பண்ணுவாங்க. நிறைய டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரைட் பண்ணுவாங்க. ஒரு பைக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கலாம், டாடா இண்டிகான்ற அந்த கார் எடுத்துப்போம். இந்த இண்டிகா காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்டர் ரெடி பண்ணுவாங்க. இவங்க ரெடி பண்ணுற ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்க ஒரே ஒன் டைம்ஸ் மட்டும்தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க, ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு அவங்க நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு அவங்களால 100 இண்டிகா கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், 1000 இண்டிகா கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், 10,000 இண்டிகா கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் அந்த ப்ளூ பிரிண்டை வந்து அவங்க ஒன்லி ஒன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. சேம் அதே இதை கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்ட்டு ஒரு கோடை நம்ம டெம்ப்ளேட்டை ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம ரைட் பண்ணி வச்சிருவோம். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம அகைன் எடுத்து ரீயூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜில் பார்க்கலாம், இங்கே கிளாஸ்ன்றது இந்த மோல்டு மாதிரி தான், இந்த மோல்டுன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். இதை ஒன்லி ஒன்ஸ் தான் இது பண்ணுவோம். இதை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். சேம் இதை கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது. ஸோ இப்போதைக்கு கோடிங்கை பற்றி இங்கே ரைட் பண்ண கோட் எப்படி வேலை செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஓவர் வியூ தான் பார்த்துக்கோங்க இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு. ப்ரோக்ராமேட்டிக்கல் நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்டை ஒன் பை ஒன்னாக என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி ப்ரீஃபாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே car.javaன்றது இது என்னோட கிளாஸ் ஃபைல், இதுதான் என்னோட கிளாஸ், அதாவது இதுதான் என்னோட டெம்ப்ளேட். இங்கே நான் ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இல்லை சிலது வந்து காமனாக இருக்கும் போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த கிளாஸை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த கிளாஸ் இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸை நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸாக வச்சு 2 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு வந்து 4 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் தான் இருக்க போது. ஸோ இப்போ ரன் கிளிக் பண்ணி கம்பைல் ஆகிட்டு இருக்க கோட். இங்கே அவுட்புட் வந்து மொத்தம் 6 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் நமக்கு வந்துருக்கு, 6 லைனில் அவுட்புட் வந்திருக்கு. இங்கே நான் ரைட் பண்ணது வந்து வெறும் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ நம்ம பார்த்தா அவுட்புட்டுக்கான ரெஸ்பெக்டிவ் கோடில் எங்கேருந்து பேஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா இந்த கிளாஸில் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டில் பேஸாக வச்சு எக்ஸிக்யூட் ஆனதான். ஸோ நான் பண்ண வேண்டிய எல்லா கோடையுமே நான் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த டெம்ப்ளேட்டை நான் அகைன் எத்தனை தடவை நான் கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 2 தடவை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு வாங்க. ஸோ ஒரு ஓவர் ஃபைனலாக பார்த்துருவோம். கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம், ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடை நம்ம டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம். ரெடி பண்ண அந்த டெம்ப்ளேட்டை நம்ம அகைன் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணால் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ரெடி பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஆப்ஜெக்ட்னுவோம். நமக்கு அங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்க இந்த ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் கோடை நம்ம கிளாஸ் ஆகும். ஸோ இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது. ஸோ எப்படி பண்ணும்போது நம்மளோட கோட் ரீயூசபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10,000 லைன்ஸ் ஒரு கோட் இருக்குன்னா நம்ம அதை அகைன் 2 தடவை நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், 4 டைம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா நம்ம அகைன் அதை ரைட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒன்ஸ் அதை ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் நமக்கு தேவைப்படுற போது நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு ஓவர்வியூவாக பார்த்தோம். இப்போ நம்ம என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, டேட்டா வந்து செக்யூராக ஹோல்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோம். நம்ம ஈஸியாக டேரெக்டாலாம் டேட்டாவை இந்த என்கேப்சுலேஷனில் செக்யூராக பண்ணுற டேட்டாவை டேரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா எதனா ஒரு மெத்தட் வச்சு ஒரு அப்ரோச் கொடுத்து தான் அதுக்குள்ள இருக்க டேட்டா ஒர்க் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக இங்கே இருக்க டேட்டாவை ரீட் ஆர் ரைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கடையில் என்ன பொருள் வேணும்னா நீங்கள் கேட்பீங்க, கடைக்காரங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக கடைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ப்ராசஸிங் ஷோரை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடையிலேருந்து நீங்கள் கேட்பீங்க, கடைக்காரர் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்து கொடுப்பாரு. சேம் அதே கான்செப்ட் தான் அந்த என்கேப்சுலேஷனும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு டேட்டா எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு இன் பிட்வீனில் இருக்க மெத்தடுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் இருக்க இந்த டேட்டா வேணும்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் போய்ட்டு உங்களுக்கு டேட்டாவை எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து ஹைலி செக்யூர் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை இங்கே இருக்க இந்த நம்பர்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பர் இந்த டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணேன்னா, நான் அவுட் சைட்லாம் என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு வந்து எரர் த்ரோவாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெக்கார்ட் கட்டு இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து எரர் வரும். ஏன்னா இதை வந்து என்கேப்சுலேட் பண்ண டேட்டாவை நான் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நான் ஆக்சஸ் பண்ணால் நான் வந்து ஒரு மெத்தடை கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் எனக்கு போயிட்டு இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து செக்யூராக கொடுக்கும். நான் அந்த மெத்தடை கால் பண்ணி நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். மெத்தடை கால் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். இந்தமாதிரி ஒரு அப்ரோச் கொடுத்தா மட்டும்தான் என்கேப்சுலேஷனில் இருக்க இதுவை நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும் டேட்டாவை. சேம் அதே அந்த கடை கான்செப்ட் தான் இங்கே ஒரு க்ராசரி ஷோ கான்செப்ட் தான். இந்த இந்த கிளாஸ் நம்ம க்ராசரி ஷோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஷாப் வெண்டராக இருக்க போகுது. அப்போ வந்து டேரெக்டாக நான் அந்த இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணல, நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த என்கேப்சுலேஷனுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன். ஸோ இங்கே எடுத்து கொடுத்ததுக்கு நான் வந்து அது எதுவுமே பிரிண்ட் பண்ண எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக டிஃபைன் பண்ணாதனால எனக்கு மீனிங்லெஸ்ஸாக ஒரு அவுட்புட் வந்துருக்கு. நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டில். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டேரெக்டாக அங்கே இருக்க வேல்யூ ஆக்சஸ் பண்ணாமல் இந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷன் தான் எனக்கு போயிட்டு இந்த ஸ்டோராக இருக்க டேட்டாவை செக்யூராக ஸ்டோராக இருக்குது இந்த டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்க போகுது. நான் அந்த ஃபெச் பண்ண டேட்டா இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அதனால் டிஸ்பிளேயில் எனக்கு அது பிரிண்ட் ஆகும். அங்கே டிஃபைன் பண்ணியிருக்க நம்பர்ஸ் வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஃபார்மேட் தான் என்கேப்சுலேஷன் வாங்க. என்கேப்சுலேஷன் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பற்றி கவர் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு செட் ஆஃப் கோட் ரைட் பண்ணிட்டீங்க. அந்த கோடை நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துலையும் அப்ரோச் பண்ணணும்னா திருப்பி ஏற்கனவே ரைட் பண்ணுற கோடை மறுபடியும் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ரைட் பண்ண இடத்த பாயிண்ட் பண்ணால் போதும், அங்கே இருக்க கோடு வந்து நமக்கு இங்கே கெட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெஹிக்கல்ன்ற ஒரு கிளாஸ் நடத்துக்கலாம், அது வெஹிக்கல்ன்ற ஒரு செட் ஆஃப் கோடுன்னு நடத்துக்கலாம். அந்த கோட்ஸில் என்னென்ன இருக்க போதுன்னா, ஒரு வெஹிக்கல்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து அதில் வந்து ஃபியூல்ன்ற ஒரு விஷயம் வரும், அது வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வரும், பிரேக்ஸு மூவ்ன்ற இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து காமனாக இருக்க போதும். ஒரு வண்டி நேரத்துக்கு அது முன்னாடி போகும், அதில் வந்து இன்ஜின் இருக்கும், அது தென் அதுக்கு பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமனாக இருக்க போது. பஸ்ஸுன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அது பஸ்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, பஸ்ஸுன்றது ஒரு வெஹிக்கல் கீழே தான் வரும். ஸோ பஸ்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, அதுவும் மூவ் ஆகும், அதுலேயும் பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும், இன்ஜினுன்ற இது இருக்கும். கார்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்லேயும் மூவ் ஆகும், இன்ஜின் இருக்கும், பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் ட்ரக்கும் மூவ் ஆகும், இன்ஜின் இருக்கும், பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் சில டிஃப்ரென்ஷியேட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணோம், காரை வந்து பர்சனல் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், பஸ்ஸை வந்து ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது தவிர இந்த வீலு இன்ஜினு இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் காமன் தான். ஸோ
இந்த மாதிரி கான்செப்ட் காமனாக இருக்கும் போது நம்ம தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரு தடவை எழுதுனதையே திருப்பி இதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணிவிடும். ஸோ வெஹிக்கல் சொல்லிட்டு இருக்கிற எழுதுறதையே நம்ம வெஹிக்கல் இருக்க ப்ராப்பர்ட்டியை காருக்கு பாயிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ வெஹிக்கல் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதெல்லாம் கார்லேயும் வந்துடும். வெஹிக்கல்லாம் வீல் இருக்கும்போது, இன்ஜின் இருக்கும்போது அண்ட் பெட்ரோல் இருக்கும்போது, இந்த 3 விஷயம் இருக்குன்னா அந்த 3 விஷயம் வந்து காரில் ஆட் ஆகிடும். தனித்தனியாக ரைட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ட்ரக்குக்கும் அந்த வெஹிக்கலை நான் பாயிண்ட் பண்ணேன்னா வெஹிக்கல் இருக்க கோடு வந்து இந்த காமனான விஷயம் வந்து எனக்கு ட்ரக்குக்கும் ஆட் ஆகிடும். பஸ்ஸில் பாயிண்ட் பண்ணால் பஸ்ஸுக்கும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ரைட் பண்ண கோடை திருப்பியும் யூஸ் பண்ணுறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கோட் ரைட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதுக்கப்புறம் ரைட் பண்ண வேண்டிய கோட்லேயும் அதே ப்ராப்பர்ட்டி காமனாக இருக்குன்னா அந்த காமனான ப்ராப்பர்ட்டியை நம்ம காப்பி பண்ணி ரைட் பண்ண வேண்டியது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெஹிக்கிளில் இருக்க இந்த காமனான ப்ராப்பர்ட்டியை நான் பஸ்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்படினாலும் நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதாமல் போகிறேன். அதுக்கு நான் தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக இங்கே இருக்க அந்த வெஹிக்கிளில் இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் வந்து மூவ் பண்ணிப்பேன். இங்கே பஸ்ஸுக்கும் மூவ் பண்ணிப்பேன், ஒரு காப்பி பண்ணிப்பேன். சேம் அதே மாதிரி காருக்கும் அதே காமனான ப்ராப்பர்ட்டியை நான் வந்து காப்பி பண்ணிப்பேன், ரெப்ளிகேட் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். இந்த காமனான ப்ராப்பர்ட்டி நான் தனித்தனியாக ரைட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் இதுக்கு வந்து காப்பி பண்ணிப்பேன், ரெப்ளிகேட் பண்ணி சொல்லலாம். சரி, நம்ம இங்கே கோட் எழுதுவோம். இங்கே நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெஹிக்கல்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வண்டினா அது நான் மூவ் ஆகும், பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். நான் சும்மா ரெஃபர் பண்ணுறதுக்கு மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். வெஹிக்கல் எல்லா வெஹிக்கலுமே மூவ் ஆகும். இது வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நான் காருக்கு திருப்பியும் நான் வந்து மூவ்னு சொல்லிட்டு நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே இங்கே ரைட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணாலே போதும். நான் இங்கே வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா கார் வந்து வெஹிக்கிள்ன்ற ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்லாங்கில் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா வெஹிக்கிளில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த காருக்கு காப்பி ஆகிடும். வெஹிக்கிளில் ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கேன், மூவ்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லியிருக்கேன். ஐ எம் மூவிங் ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் தான் வெஹிக்கிள் இருக்குது. இதில் என்ன கோட் இருந்தாலும் எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருந்தாலுமே இந்த வெஹிக்கல்ன்ற இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன கோட் இருக்கோ அது எல்லாமே இந்த காருக்கு நான் காப்பி ஆகிடும். ஏன்னா வந்து இன்ஹெரிட் பண்ண சொல்லியிருக்கேன். காருன்ற இந்த கிளாஸை வெஹிக்கல்ன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வெஹிக்கல்ன்ற கிளாஸில் என்னென்ன கோட் இருக்கோ அது எல்லாமே இப்போ காரையும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் காரை வந்து இந்த காருன்ற இந்த கிளாஸில் வந்து நான் வந்து எந்த கோடுமே ரைட் பண்ணல, எம்டியாக தான் லீவ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இங்கே நான் வந்து காரை ரெஃபரன்ஸை வச்சு கார் டாட் மூவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கார்ன்ற கிளாஸ் ரெஃபரன்ஸை வச்சு ஒரு மூவ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த மூவ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே நான் ரைட் பண்ணல, வெஹிக்கிளை ரைட் பண்ணது. நான் வெஹிக்கிளை இன்ஹெரிட் பண்ணதால வெஹிக்கிள் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணதால நான் இங்கே ரைட் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இந்த கிளாஸில் ரைட் பண்ணல, பட் கால் பண்ணது இந்த கிளாஸில் தான் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இந்த வெஹிக்கிள்ன்ற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணதால வெஹிக்கிளில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வெஹிக்கிளில் இருக்க கோட்ஸ் எல்லாமே என்னால் இங்கேயே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டேஷன் வாங்க. ஸோ ஒரு ஃபைலில் இருக்க கோடை இன்னொரு ஃபைலுக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணுறது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன கோட் நான் இதுக்கு சொந்தமான கோட்ஸ் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்னா என்ன இருக்கும் போது மூவ் ஆகும், இந்த மாதிரி காமனான விஷயம்லாம் நான் இங்கே வச்சிடலாம். மூவ் ஆகும், ஃபியூல் இருக்குன்றத இந்த மாதிரி காமனான விஷயம்லாம் நான் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிடலாம். ரைட் பண்ணி நான் ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணால் போதும், எங்கள் வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வந்து வந்துடும் இங்கே. இதே மாதிரி ஒரு கோடில் இருக்க ஒரு ஃபைலில் இருக்க கோட்ஸை இன்னொரு ஃபைலுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி காமனானதாக இருக்கும்போது அதை அகைன் ரைட் பண்ணுறதுக்கு விஷயத்துக்கு ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை இன்ஹெரிட் பண்ணாலே போதும். இதேமாதிரி நான் பஸ்ஸு பைக்குன்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த பஸ் பைக்கு மூவ் ஆக தான் போகுது. அது ஒரு டைமுக்கு நான் டிஃபைன் பண்ணாமல் இந்தமாதிரி மொத்தமாக டிஃபைன் பண்ணிட்டு அதை நான் இன்ஹெரிட் பண்ணாலே அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ வெஹிக்கிள் இருக்க ப்ராப்பர்ட்டி இப்போ எனக்கு காரில் வந்துடும். வெஹிக்கிள் இருக்கிற கோடு வந்து என்னால் காருன்ற ஃபைலில் காருன்ற கிளாஸில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி ஆக்சஸ் பண்ணுற விஷயத்தை தான் அவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸோட இந்த லெசன் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா ஆக்சஸ் மாடிஃபையர் அண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்கிற இந்த கீவேர்ட்ஸ் கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்வாங்க. இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது, பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் சொல்லிட்டு. ஸோ எதுவுமே போடலன்னா அந்த டிஃபால்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்குமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிள் நம்ம இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். அப்போ நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் ஓகே. ஸோ இங்கே நான் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது இங்கே நான் பப்ளிக் சொல்லியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஆர் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம ரைட் பண்ணி போய்ங்க. ஸோ பப்ளிக், ப்ரைவேட்,
ப்ரொடெக்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக்ன்றதை பார்த்துறோம். ஸோ இந்த ஜாவா கோடில் நம்ம எங்கே பார்த்தாலும் பப்ளிக்ன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் அகெயின் இங்கே பப்ளிக் சொல்லி டிக்ளேர் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பப்ளிக் சொல்லிட்டு டிக்ளேர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர், ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை வந்து இது பப்ளிக்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பப்ளிக்னா இதை வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்ற மாதிரி தான். ஸோ இந்த த்ரூ அவுட் த கோட், த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கே வேணால் நான் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது வந்து இந்த கிளாஸ் ஃபைல் இங்கே வேறு ஃபைல், இது மெயின்றது வேறு ஃபைல். ஸோ நான் இங்கே பப்ளிக் நான் இங்கே யூஸ் பண்ணதுனால ஸோ நான் வேறு ஒரு ஃபைல்லேருந்து இதை நான் கெட் பண்ணிக்கிறேன். என்னால் இது இங்கே இருக்க கோட்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஒரு பப்ளிக்கோட வேலை. ஸோ ஒரு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை எங்கே போகிறோமோ அதை நம்ம எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் த கோட், ஸோ இங்கே பப்ளிக் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்குள்ளேயும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், வெளி ஃபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு பேக்கேஜ்னு வாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடுறீங்க, உங்களோட ஒர்க்கர் இன்னொரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறாருன்னா, ஸோ பப்ளிக் நீங்கள் ரைட் பண்ணதை உங்களோட ஒர்க்கர் ரைட் பண்ண கோடால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைல் வேறு ஃபைலாக இருந்தாலும் பப்ளிக் போட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது பப்ளிக்காக இருக்கும்போது ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கூட. ஸோ இதுதான் அந்த பப்ளிக் கீவேர்டோட ஒர்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது தான் ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் என்னன்னா, ப்ரைவேட்னு போட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறது அந்த கிளாஸில் மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், வெளி கிளாஸில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இங்கே நான் பப்ளிக் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் ப்ரைவேட்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைவேட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியலாம். ஸோ இந்த மெயின் இதில் பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு அண்டர்லைன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எரர்ன்ற மாதிரி ஆகுது. இப்போ நம்ம ரன் பண்ணாலும் நம்ம கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இங்கே என்ன எரர்னா, ஸோ அஸ் அ ப்ரைவேட் ஆக்சஸ்ன்ற மாதிரி வருது. ஸோ நம்ம இங்கே ப்ரைவேட் போடுறதுனால ஸோ இந்த ஷோ ஹலோன்ற ஃபங்க்ஷனை நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ண முடியுமா, வித்தின் திஸ் கிளாஸில் மட்டும் தான் நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ இந்த திஸ் கர்லி பிரேசஸ் டு தட் கர்லி பிரேசஸ். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம இந்த ஷோ அளவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரைவேட்னு போட்டதை வித்தின் த கிளாஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வேறு ஒரு ஃபைலில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு எரர் திருப்போம், வேறு ஒரு ஃபைலில் இல்லை. ஸோ இதோட ஸ்கோப்பை விட்டு வெளியே போச்சுனாலே, ஸோ இந்த கர்லி பிரேசஸை விட்டு வெளியே நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணாலும் நமக்கு எரர் வரும். ஸோ இதான் ஒரு ப்ரைவேட் கீவேர்டு வந்து வேலை. ஸோ ப்ரைவேட் கீவேர்டு எங்கே போடுறோமோ அது கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே நம்ம ப்ரைவேட்னு சேஞ்ச் பண்ணிட்டா அங்கே நமக்கு அகெயின் எரர் வரும், ப்ரைவேட்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நமக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எரர் வருது. ஸோ ப்ரைவேட் கீவேர்டை போட்டால் ஜஸ்ட் அதை வித்தின் த கிளாஸ்க்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும், வித்தின் திஸ் ஸ்கோப்பில் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த பிரேசிஸ்குள்ள மட்டும் தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியே எங்கேயோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு வரதான் என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட். இதெல்லாம் இந்த சீரியஸோட எண்ணில் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இதை பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ பப்ளிக். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த எரர் போயிடும். ஸோ நம்ம இதை இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். அதே எனக்கு அந்த ப்ரொடெக்டட்ன்ற கீவேர்ட். ஸோ இந்த ப்ரொடெக்டட் கீவேர்டுனா நியர் டு ப்ரைவேட் மாதிரி தான். பட் இதுக்கு ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே நான் ப்ரொடெக்டட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன், ப்ரொடெக்டட். ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ என்னால் இங்கே வேறு ஒரு கிளாஸ்லேருந்து வேறு ஒரு கிளாஸ்க்கு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே ஒரே பேக்கேஜ்னு வாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட ஒரே பேக்கேஜ். ஸோ ப்ரொடெக்டட் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது வித்தின் த பேக்கேஜில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஸோ பப்ளிக்கை நான் சொல்லியிருந்தேன், வேறு நீங்கள் ஒரு கோட் ரைட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கோட் ரைட் பண்ணுறாருனா, ஸோ அப்படி இருந்தாலும் உங்களோட பப்ளிக் கோடை உங்கள் ஃப்ரெண்ட் ரைட் பண்ண கோடால் ஆக்சஸ் பண்ண முடியும்ட்டு. ப்ரொடெக்டடுக்கு என்னென்னா, ஸோ ப்ரொடெக்டட் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் ஒரு ஃபைல் ரைட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ஃபைலில் நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ரொடெக்டட் நம்ம இந்த கிளாஸில் இந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மெயின் நம்ம ரைட் பண்ண ஃபைல் தான். ஸோ அங்கேயே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ப்ரொடெக்டட் போட்டால் நீங்கள் ரைட் பண்ணியிருக்க ஃபைலில் மட்டும்தான் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும், எங்கே வேணால் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே போக முடியாது. ஸோ வெளியே உங்கள் ஃப்ரெண்டோட கோட் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் பப்ளிக்காக இருந்தால் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலாக இருந்தாலும் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இது எல்லாமே com.delta inc எல்லாமே ஒரே ஃபைல். ஸோ இந்த எடிட்டர் வந்து கொஞ்சம் பிரித்து காட்டுது, ஒரே கிளாஸ் ஒரே பேக்கேஜ்ன்ற மாதிரி. ஸோ நம்ம ரைட் பண்ண கோடில் எங்கே வேணால் நம்ம இந்த ப்ரொடெக்டரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் வேறு ஒரு இது க்ரியேட் பண்ணாலும் அங்கே நம்ம ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம ரைட் பண்ணது. ஸோ ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணால் நம்ம ரைட் பண்ணியிருக்க பேக்கேஜில் நம்ம எங்கே வேணால் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட்னு போட்டால் அந்த கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கான இதுவே ஷார்ட்டாக பார்த்துரும். ஸோ பப்ளிக்னு போட்டால் நம்ம அதை எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், வித்தின் த ஃபைல் அண்ட் அவுட் சைட் த ஃபைலில் கூட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்டர்னல் பேக்கேஜில் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு ஒருத்தங்க ரைட் பண்ண கோட்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பப்ளிக் கீவேர்டோட
வேலை. அண்ட் ப்ரைவேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப் இருக்கும். ஸோ வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த ஃபைல் ஆர் அவுட் சைட் த கிளாஸ் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ட்ரை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி எரர் வரும். அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ப்ரைவேட் சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டோம். இது வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக. ஸோ ப்ரொடெக்டட் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணதை நம்ம ரைட் பண்ண பேக்கேஜில் எங்கே வேணால் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரே பேக்கேஜ். ஸோ நம்மளோட பேக்கேஜில் அதை எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப லாக் ஆகாது. ஸோ நம்மளோட பேக்கேஜ்னால் அதை ப்ரொடெக்டட் போட்டு யூஸ் பண்ணதை எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த பேக்கேஜ் அவுட் சைட் த இதில் வந்து நம்மளால் கால் பண்ண முடியாது. அது வந்து ப்ரொடெக்டட் வருது. ஸோ இந்த மூணுத்தை நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சி எல்லா லாங்குவேஜ்லையும் இதே சேம் கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த டேபிளில் கொஞ்சம் கிளியராக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் படுறதுனால. ஸோ டிஃபால்ட்னா எப்படியுமே கொடுக்காம இந்த கீவேர்ட் போடாமல் ரைட் பண்ணால் அதோட ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் டிஸ்கிரைப் பண்ணுறது. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் ஸ்பெசிஃபையரை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டில் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் லெசனில். ஸோ இது வரைக்கும் நம்ம ஊப்ஸோட கான்செப்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் எதனாச்சும் கொஷின் இருந்தாலும் சரி, ஆர் வேறு ஏதாச்சும் ரிலேட்டட் கேரியர் ரிலேட்டட் ஆர் கோடிங் ரிலேட்டட் கொஷினாலும் சரி கமெண்ட்ஸில் ஆஸ்க் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இதோட ஃபுல் கோர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃப்ரீ கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.